மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஓபிஎஸ் வந்து திமுக கூட்டணியில் இணைவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, முதலமைச்சர் அந்த சீட்டை கொடுப்பாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓபிஎஸ்னா ஓபிஎஸ்க்கு மட்டும் சீட் இல்லைங்க. அவர் கூட ஒரு 3-4 பேர் வருவாங்க. எங்க திமுகவில் எங்க இடம் இருக்கு? பிரேமலதாமா என்ன சொல்றாங்க? நாங்க எங்க கட்சிக்காரங்களெல்லாம் கேட்டோம். இந்த கட்சிக்காரங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு நன்மைக்கு அந்த ஓட்டெடுப்புல கலந்துக்கிட்டாங்களா? அவங்க நன்மை கலந்துக்கிட்டாங்களா? தேமுதிகவோட ஓட்டெடுப்புல திமுகவோட சேர்வதற்குத்தான ஆதரவு அதிகம்னு பிரேமலதாமா சொன்னாங்கன்னா என்ன நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தேமுதிகல இருக்கிற நிறைய பேர் திமுக கூட்டணி தான் அடுத்த ஆட்சி அமைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. தேமுதிக காங்கிரஸ் ஒருவேளை இந்த கூட்டணி நீடிக்காதுன்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க குறிப்பா அவங்களோட சில தலைவர்கள் வெளியிட்ட அறிக்கைகள் வெறுமனே சீட்டு ஆட்சிங்கிறது மட்டும் இல்லைங்க. அதை தாண்டி அவங்க பர்சனலா அட்டாக் பண்ணாங்க. திமுக செய்த தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க வேண்டியது இருக்கிறது. 2014 நாங்க தான் பொறுப்பேற்றோன்றாங்க. அது என்னது? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், நாளுக்கு நாள் அரசியல் களம் வந்து ரொம்ப பரபரப்பாயிட்டே இருக்கு. தினம் தினம் காலையில் ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற வகையில் இன்னைக்கு இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் அப்படின்னு நிறைய பதவிகளை வகித்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைய தினம் காலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் தன்னுடைய மகனோடு. என்ன செய்தி? அடுத்தடுத்து எல்லாரும் திமுகவையும் திமுக தலைவர்களையும் சந்திக்கிறது என்ன மாதிரியான அரசியல் இப்போ போயிட்டு இருக்கு சார்? ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா போயிடுவான் அப்படின்னு ஏதோ ஒரு படத்துல வருங்க. அந்த கதையா தான் இருக்கு. தை மாசம் முடிக்கிறதுக்குள்ள கருத்து சொல்லுவேன்னாரு. தை பிறந்தால் வழி பிறக்கும் முதல்ல, அப்புறம் தை முடிவதற்குள் இன்னும் 30 நாளா 31 நாளா இருக்குன்னு கணக்கு சொன்னாரு. இப்போ மாசி பறந்துருச்சு. இப்போ முதலமைச்சரை பார்க்கிறார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்தி? அதிமுகவின் உரிமை மீட்பு குழு, அதிமுக உரிமை சம்பந்தமான வழக்கு எல்லாமே ஓபிஎஸோட தொடர்புடையது, சசிகலா அம்மாவோட தொடர்புடையது. 2 பேருமே ஆளாளுக்கு ஒரு டைரக்ஷன்ல இருக்காங்க. சசிகலா அம்மா ஜனவரி 24 சசிகலா அம்மா வர்ற 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் கமுதி பக்கத்தில் கோட்டமேடு இடத்துல எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. ஓபிஎஸ் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஒன்றும் கலந்துக்கிற மாதிரி இது வரைக்கும் தெரியல. இப்போ வந்து முதலமைச்சரை பார்க்குறாரு. அப்போ திமுக கூட்டணியில் அவர் இடம் பெற்றாலே அவரோட எல்லா வழக்கும் அடிபட்டு போயிடும். அவருக்கும் தெரியும். சசிகலாமா புதுக்கட்சி தொடங்கினா எல்லா வழக்கும் அடிபட்டு போயிடும். அது அவங்களுக்கும் தெரியும். பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்சி நேற்றைக்கு மூத்த தலைவருங்க. எனக்கு 88 வயசாகுது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சீனியர். இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சி வந்து எம்ஜிஆர் அதிமுக ஏற்கனவே திருநாவுக்கரசர் பயன்படுத்தின பெயர் தான். கிட்டத்தட்ட இதே பேரை தான் அவர் பயன்படுத்திட்டு இருந்தாரு. இப்போ அதிமுகவோட 3 முக்கியஸ்தர்கள், பண்ருட்டியார் சீனியர் மோஸ்ட், ஓபிஎஸ், சசிகலாமா 3 பேரும் 3 ரூட்ல கட்சி தொடங்குற நடவடிக்கை. ஓபிஎஸ் வந்து திமுக கூட்டணியில் இணைவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, முதலமைச்சர் அந்த சீட்டை கொடுப்பாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓபிஎஸ்னா ஓபிஎஸ்க்கு மட்டும் சீட் இல்லைங்க. அவர் கூட ஒரு 3-4 பேர் வருவாங்க. எங்க திமுகவில் எங்க இடம் இருக்கு? தேமுதிக வந்துருச்சு. அவங்களுக்கு 6 சீட்டு 7 சீட்டு கொடுத்தா ஆகணும். காங்கிரஸ் கட்சி இழுத்துக்கிட்டு இருந்தாலும் வந்துரும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற பிற கட்சிகள் திமுகவே 170க்கு மேல நின்னே ஆகணும், 180 கூட நிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கும்போது ஓபிஎஸ்க்கான வாய்ப்பு என்ன? சரி, ஓபிஎஸ் அப்படி திமுகல சேர்றதா வச்சுக்குவோம். திமுக கூட்டணியில ஓபிஎஸ் அணி. அப்போ சசிகலாமா எந்த ஆதரவு ஓட்டு வங்கியை நம்புகிறார்களோ அந்த ஆதரவு ஓட்டு வங்கி அப்படியே திமுகவுக்கு வராதுல்ல. ஏன்னா அது ரெண்டுமே ஒண்ணுதானே, முக்குளத்தூர் ஆதரவு ஓட்டு வங்கிங்கிறது. அது அடுத்த கட்ட சிக்கல்ல. ஒருத்தர் நம்ம சேர்க்கும் போது ஏதாவது ஒரு லாபம் வேணும்ல, நமக்கு அரசியல் லாபம் வேணும்ல. தேமுதிகவை சேர்த்தால் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. வருமா வராதான்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பாக ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கு சவுத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்க உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, ஏற்கனவே வந்து என்னென்ன ஓட்டு வாங்கியிருக்காங்க, இது அப்படியே வரும். இது ஒரு கணக்கு. ஓபிஎஸ்க்கான கணக்குங்கிறது அவரு தனியா நின்று அந்த ராமநாதபுரம் தொகுதி மட்டும்தாங்க. சசிகலாமாவுக்கு கணக்கே இல்லை. ஏன்னா அவங்க 2021 நிக்கல, 2024 கம்முன்னு தான் இருந்தாங்க.
இப்போ வந்து அவங்க ஆதரவாளர்கள் நிக்க போறாங்க. அவங்க கட்சி தொடங்குவாங்களான்னு தெரியாது. 2 பேர் ஓட்டு வங்கியும் ஒண்ணுதான். பண்ருட்டியார் ஓட்டு வங்கி அது டிஃபரண்ட். பண்ருட்டியார் நான் போட்டி போட போறது இல்லன்ட்டாரு. காஞ்சிபுரத்துல பூரா அதிமுக சீனியர் தான். அவரோட கட்சி தான் அது. அப்போ இயல்பாக திமுக எதை நம்பி வந்து இவர்களுக்கு இடம் குடுக்கும்? எனக்கு என்னமோ அதுல ரொம்ப சந்தேகமா இருக்கு. மரியாதை நிமித்தமான சந்திப்பா இருக்கலாம். அத நம்ம புறந்தள்ள முடியாது. இல்ல ஓபிஎஸ் வந்து நானும் ஆட்டத்துல இருக்கேன் என்று காட்டிக் கொடுக்கிற முயற்சியாவும் இருக்கலாம்ல. நம்ம பேச்சே வரலைங்களே. அரசியல்வாதிக்கு பேப்பர்ல டெய்லி பேர் வரலைன்னாலோ, இல்ல ஊடகத்துல அடிபடலைன்னாலோ, அது ரொம்ப சோர்வா இருக்கும். தேர்தல் நேரம். பேசிட்டே இருக்கணும். அடிபட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ஒரு முயற்சியா கூட இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு அரசியல் ரீதியாக, வாக்கு அரசியல் ரீதியாக லாபம் இல்லாத எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தாது. ஆனா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் நான் வந்து அதிமுகவில் இணைவதற்கு தயாரா இருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அது சொல்லியும் எடப்பாடி அடுத்த 1 மணி நேரத்தில் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. தினகரன் அவர்களும் இங்கே தான் நீங்கள் வரணுன்ற மாதிரி கூப்பிட்டு இருந்தாரு ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் மீறி திமுகவை போய் பார்க்குறாருன்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு திமுகவில் ஐக்கியம் ஆயிடுவாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளாரியே வர வைக்கணுன்றது தானா? ஏன்னா ஏற்கனவே நேற்று தேமுதிக மறைமுக அழுத்தமா இருக்கலாம். அப்படி பாருங்க. அதாவது தேமுதிக அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போகும் தான் எதிர்பார்க்கப்பட்டது இல்லைங்களா? சமீபத்துல கூட ஜக்கி வாசுதேவ் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பிறகு கூட அந்த ஹேஷியா இருந்துச்சு. அதே நேரத்துல இவங்க ராஜ்யசபா எம்பி கேட்டாங்க. அது மேல இருக்கவங்க தான் முடிவு பண்ணணும்னு நழுவுனாங்க. மேல இருக்கவங்கன்னா பிஜேபின்னா வேற மாநிலத்தில இருந்து கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசனுக்கு அந்த காலத்துல கொடுத்துருக்காங்க. 2004, 2005 காலகட்டத்துல அவரை கூப்பிட்டு மத்திய பிரதேசத்துல ஒரு எம்பி பதவி, அதே நேரத்துல வந்து மத்திய அமைச்சரவையில ஒரு இடம். இப்படியான ஒரு நெகோசியேஷன் நடந்ததுங்க. அதாவது வாஜ்பாய் அரசோட கடைசி காலகட்டம். 2004ஓட முடிஞ்சது. அப்புறம் அவர் பிஜேபியிலே தான் இருந்தாரு. அப்புறம் லோக்சபா எம்பி வாங்கி ராமநாதபுரத்துல நின்னாரு. 3rd பிளேஸ் தான் வந்துச்சு. 3rd பிளேஸ் வரும்போது அவரு இனி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி தான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தாரு. காங்கிரஸ் தலைவரானாரு. அவருக்கு போன தடவை சீட்டும் கொடுக்கல காங்கிரஸ் கட்சியில இருந்து. அவர் பையன் தான் இருந்தா இங்க எம்எல்ஏவா இருக்காரு. இது பிறகு 1-2 பேருக்கு பிற மாநிலங்கள்ல கொடுத்தாங்க. முருகனுக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து பிற மாநிலங்கள்ல இருந்து அவங்க எம்பி பதவி கொடுக்குற மாதிரி தெரியல. என்னன்னா பிற மாநிலங்கள்ல அழுத்தம் இருக்குல்ல. சரி, மோடி அவர்கள் 2019ல இருந்த ஒரு பெரிய மெஜாரிட்டியை இப்ப என்ஜாய் பண்ணல. அவரு 240ல் தான் இருக்காரு. அந்த 240யை சப்போர்ட் பண்றது மத்திய பிரதேசம் மாதிரியான முக்கியமான மாநிலங்கள். புதிதாக வெற்றி பெற்றிருக்கிறது ஒரிசா. அங்கிருந்து இவங்க எப்படி ராஜ்யசபா எம்பி பதவி தூக்கி தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட போறாங்க? அப்போ அவங்க தேமுதிகவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலங்கும் போது தேமுதிக இந்த முடிவு எடுத்துருச்சு. ஓபிஎஸும் அதே ரூட்ல தான் ட்ரை பண்றாரு. ஓபிஎஸும் அவருக்காவது இல்லைன்னா அவரோட பையனுக்காவது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு செட்டில்மெண்ட், ராஜ்யசபா எம்பியோ ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் அதை அவர் எதிர்பார்க்கிறாரு. அதிகபட்சமா ஓபிஎஸ்க்கு பிஜேபி என்ன ஆஃபர் பண்ண தயாரா இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன மாநிலத்தோட கவர்னர் பதவி ஆஃபர் பண்ண தயாரா இருக்குங்க. ரொம்ப குட்டி மாநிலம், இருக்கிறதுலே குட்டி மாநிலம். அங்க போய் ஒண்ணு குளிர்ல விரைக்கணும், அப்படி இல்லைன்னா மலை பிரதேசத்துல போய் மாட்டிக்கிடணும். அப்படியெல்லாம் ஒரு பெரிய மாநிலத்துக்கு வசதியான கவர்னர் பதவி எல்லாம் தரமாட்டாங்க. அப்போ ஓபிஎஸ் அதை வாங்கினாருன்னா அதோட அவரோட அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்ததான் அர்த்தம். அப்ப பையனுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில பொலிட்டிக்கலா கை தூக்கி விடணும் அப்படின்னா ராஜ்யசபா எம்பி அது ஓகே தான். ஆனா அது பிஜேபி அதுக்கு தயாரா இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா ஓபிஎஸோட கூட தேமுதிக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சிறுபான்மை ஓட்டு வங்கி, சிறுபான்மை ஓட்டு வங்கி அங்க இருக்கு. தேமுதிகவுக்கு அவங்க அந்த ஆஃபரை கொடுக்கலங்கும் போது ஓபிஎஸ்க்கு எங்க இருந்து ஆஃபரை கொடுக்க போறாங்க? 2வது ஓபிஎஸ்க்கு அப்படி ஆஃபர் கொடுத்தா உடனே எடப்பாடி பழனிசாமி முகத்துல எள்ளும் முள்ளும் வெடிக்குங்க. கோபத்தால் சிவந்து விடுவார் இல்லையா? அரசியல் எதிரியை வளர்த்து விடுறதுக்கு ஓபிஎஸ் வளர்க்கறதுக்கு இல்ல ஓபிஎஸ் பையனை வளர்க்கறதுக்கு இபிஎஸ் எப்படி தயாரா இருப்பாரு? ஏங்க இப்ப தேமுதிகவை சேர்த்து கூட்டணியில ராஜ்யசபா எம்பி விஜய் பிரபாகரன் கொடுத்தா மாணிக்கதா அவருக்கு பிடிக்குமா? உறுதியா பிடிக்காது. அவரோட லோக்கல் எதிரிங்க. பெரிய புத்தர்களாவும் மகாத்மா காந்திகளாவும் அரசியல்ல இருந்தா வேணா மறப்போம் மன்னிப்போம்னு போயிருவாங்க. அது பிடிக்காது. அதனாலதான் அவரு கருத்துக்களை சொல்றாரு. தாவேகா தான் 2வது இடம், அதிமுக பிஜேபி கூட்டணி 3வது இடம் அப்படின்னா முதல் இடம் யாருக்குன்னு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்காரு மாணிக்கத்தாகூர். மனுஷகரையர் பேசுறது அதெல்லாம் ஒரு பொருட்டால் நினைக்காதீங்க. அவரு காங்கிரஸ் கட்சியிலேயே இல்லைங்கன்றாரு. அந்த இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் இருக்க தகுதியானவருங்கிற அந்த பேட்டிக்கு பதிலா அவர் நேத்து இவ்வளவும் பேசின பிறகு மனுஷகரையர் பேட்டிகள் மாணிக்கத்தாகூர் பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ திமுக எடுக்கிற முடிவு காங்கிரஸ் கட்சியில கொஞ்சம் பேருக்கு
மன வருத்தத்தையோ இல்லைன்னா அரசியல் ரீதியாக ஒரு பயத்தையோ ஏற்படுத்தும். தேமுதிக முடிவும் அதுல சம்பந்தப்பட்டது. ஓபிஎஸ் எடுக்கிற முடிவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பந்தப்பட்டது. சசிகலாமா எடுக்கிற முடிவு ஒட்டுமொத்த அதிமுக சம்பந்தப்பட்டது. அது பிஜேபி கூட்டணி. எல்லாமே மோடி அவர்கள் வர்ற நேரத்துல எல்லாம் இவ்வளவு குழப்பமும் குழப்புறாங்க. அப்ப முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்காக இவங்களை கட்சியில சேர்க்கவும் முடியாது. சேர்த்தா நமக்கே ஆப்பா வைப்பாங்க. இப்படி பிரச்சனைகள் வந்து கொழுந்து விட்டு எரியுது. தேர்தல் நேரம். இது எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஊடகங்கள்ல பேசு பொருளாகுது. இப்ப எதை நோக்கி போகிறது அப்படின்னா, இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் இந்த குழப்பங்கள் இப்படியே தான் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். தேமுதிகவுடைய வருகை முதல் தடவையாக திமுகவுடன் பழம் நழுவி 10 வருடம் கழித்து பாலில் விழுந்திருக்கிறதுன்னு சொல்லி பிரேமலதா அவர்களே வந்து சொல்றாங்க. நீங்க தொடர்ந்து அந்த அரித்மேட்டிக் அந்த விஷயத்தை தொடர்ந்து பேசுறதுனால இந்த தேமுதிக திமுக காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஏன்னா 2016 கலைஞர் அவர்கள் கேட்டப்போ இருந்த அந்த நிலையும் இப்போ தேமுதிக இருக்கிற நிலையும் ஒண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சியில தேமுதிகவும் ஒன்று, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட கட்சியில தேமுதிகவும் ஒன்று. கடுமையாக திமுகவை எதிர்த்து தான் முதல் நாள்ல இருந்து அவரும் அரசியல் பண்ணியிருக்காரு. இப்போ தேமுதிகவும் திமுக பக்கம் போயிருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க தொண்டர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்த முடிவுன்றாங்க. உண்மையாவே அது அந்த மாதிரியான முடிவா? இந்த அரித்மேட்டிக் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சார்? இந்த வாக்கரசியல்ல அப்படியான ஒரு கம்பார்ட்மெண்டலைசேஷன் இருக்கா? ஏன்னா அதிமுகல ஜெயலலிதா அம்மா விஜயகாந்த் விரும்பல. 2011 கூட்டணிங்க. அது ஒரு 100 நாள் கூட நீடிக்கல. சட்டமன்றத்திலே விஜயகாந்த் பேர்ல குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. புனிதமான மாமன்றத்துல அவர் வந்து மது அருந்து விட்டு வருகிறாங்க. அதை விட பெரிய குற்றச்சாட்டு என்னங்க இருக்கும்? இவங்க என்ன எங்க பக்கத்துல இருந்து ஊத்தி கொடுத்தாங்களான்னு விஜயகாந்த் கேட்டாரா கேட்கலையா? அப்புறம் வந்து கட்சி உடைஞ்சது. அது பிறகு எதிர்கட்சி தலைவர் பதவியே அவருக்கு அந்தஸ்தே இழந்துட்டாருன்னு சொல்லி அது 24 மணி நேரத்திலேயோ 36 மணி நேரத்திலேயோ தீர்ப்பே வந்துச்சுங்க அதுக்கு சட்டமன்றத்துல. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் அறை பூட்டப்பட்டது. 2014 அதிமுக எதிர்த்து தான் விஜயகாந்தோட கூட்டணி. 2016 திமுக அதிமுக எதிர்த்து தான் மக்கள் நல கூட்டணி. அதுக்கு பிறகு அமமுக கூட்டணி தேமுதிக. அது பிறகு 2024 பேக் டு அதிமுக. நிலைப்பாடுகள் மாற்றம் நிறைய இருக்குல்ல. தேமுதிக 2006 தாங்க கட்சி துவங்கின உடனே தனியா இருப்போம், திமுக அதிமுகவுக்கு மாற்று அதெல்லாம் உறுதியா இருந்தாரு விஜயகாந்த். 2006 ஒரே ஒரு எம்எல்ஏ அவரு. 2009 பாராளுமன்ற தேர்தல் ஓட்டு சதவீதம் கூடிச்சு, வெற்றி கிடையல. 2011 கூட்டணி அரசியலுக்கு வந்துட்டாரு. 2026 வரைக்கும் மாத்தி மாத்தான கூட்டணி வச்சிருக்காங்கன்ற. விஜயகாந்த் காலத்திலயும் மாத்தி மாத்தான கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப வளரும் கட்சிகள், சிறிய கட்சிகள் சொல்ல வேண்டாங்க. வளரும் கட்சிகளுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு? அந்தந்த நேரத்துல அரசியல் ரீதியாக இந்த கூட்டணி ஜெயிக்கும், அங்க வந்து நமக்கு சீட்டு கிடைச்சா நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அப்படி கட்சிக்காரங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. பிரேமலதாமா என்ன சொல்றாங்க? நாங்க எங்க கட்சிக்காரங்க எல்லாம் கேட்டோம். இந்த கட்சிக்காரங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டு நன்மைக்கு அந்த ஓட்டெடுப்புல கலந்துக்கிட்டாங்களா, அவங்க நன்மை கலந்துக்கிட்டாங்களா? ஒரு கட்சியில் இருந்தா ஒரு 20 பேர் 30 பேர் வந்து எம்எல்ஏ ஆகணும்னு நினைப்பாங்கல்ல வளரும் கட்சியில. இப்ப அவங்க ஓட்டு போடும்போது நம்ம எம்எல்ஏ ஆக முடியுமா ஆக முடியாது தானே ஓட்டு போடுவோம். அப்ப தேமுதிகவோட ஓட்டெடுப்புல திமுகவோட சேர்வதற்குத்தான ஆதரவு அதிகம்னு பிரேமலதாமா சொன்னாங்கன்னா என்ன நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தேமுதிகல இருக்கிற நிறைய பேர் திமுக கூட்டணி தான் அடுத்த ஆட்சி அமைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஓட்டு போடுறாங்க. அதிமுக ஆட்சி அமைக்கும்னு நினைச்சிட்டு திமுக ஓட்டு போடுவாங்களா? கட்சி வாக்கெடுப்புல இன்னொரு கூட்டணி ஜெயிக்கும்னு நினைச்சிட்டு நம்ம இந்த கூட்டணிக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்களா? அந்த கூட்டணி ஜெயிக்கணும் அதுக்கு தானே போவோம்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க மனசுல அப்படி இருக்கு. நம்ம வந்து திமுக கூட்டணிக்கு போனா நமக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. டிக்கெட் எல்லாத்துக்கும் கிடைக்குமா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அது போக நம்பர் ஃபைனலைஸ் பண்ணாம யாருமே கூட்டணியில நாங்க இணைந்திருக்கிறோங்கிற அறிவிப்பெல்லாம் வெளியிட மாட்டாங்க. நம்பர் நமக்கு தெரியாதுங்க, அவங்களுக்கு தெரியும். அப்ப திமுக எவ்வளவு சீட்டுங்க கொடுத்துருக்க முடியும்? 6 சீட்டு கொடுத்துருப்பாங்க. இவங்க தொடர்ந்து ராஜ்யசபா வலியுறுத்துறதுனால நம்ம என்ன யூகிச்சுக்கிறோம்னா ராஜ்யசபா கொடுத்துருப்பாங்க நம்ம யூகிச்சுக்கிறோம். மாணிக்கம் தாகூரோட முக சுழிப்பை பார்க்கும்போது அது உண்மைன்னு நான் நினைச்சுக்கிறேன். 2029 வரைக்கும் மாணிக்கம் தாகூர் வந்து லோக்சபா எம்பிங்க. அப்புறம் இப்போ ராஜ்யசபா எம்பியா விஜயபிரபார் ஆனார்னா அவரும் அதே டெல்லியில அதே மாதிரி தானே பாலிடிக்ஸ் பண்ணுவாரு. அப்புறம் எப்படி அதை நம்ம விட முடியும்? ஒவ்வொரு போக தேமுதிக குடும்பத்துல வந்துங்க ஒருத்தர் ஹீரோ ஆயிட்டாரு. சரி, சமீபத்துல வந்து அந்த கொம்பு சேவி படம்லாம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. ஓடிடிலே 2 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. படம் நல்ல விருப்பம் இருக்கும். படத்துல வந்து கிட்டத்தட்ட மெயின் ரோல் வந்து சரத்குமார் பிஜேபி. சினிமான்னு வரும்போது
வேற வேற எங்க தொழில் வேற வேறன்னு சொல்றது அது எந்த வகையில லாஜிக் அப்போ? அப்பனா வக்கீலும் வந்து வெவ்வேறு கட்சிக்காரங்கள எடுத்துக்க வேண்டியதானே. அப்ப வக்கீல் எடுத்தா கோவிச்சுக்கிறீங்க. இல்ல சார், இந்த அரித்மேட்டிக்ன்றது இப்போ பொது தளங்கள்ல பேசப்படுது. எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும்ன்ற ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ அதிமுகவோட அவங்க இருந்தப்போ சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பேசப்படுற விஷயங்கள், இப்போ திமுகவோட சேரும்போது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதிமுகவுல போயிருந்தாங்கன்னா, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படிதானே திமுகலங்கிறேன் நான். சிம்பிளி அவ்வளவுதான். இப்ப இது மாத்தி யோசிச்சு பாருங்க. அதிமுக கூட்டணியில் இணைந்தோம் அப்படின்னு இவங்க சொல்றதா வச்சுக்கோ. இதே மாதிரி ஒரு ராஜ்யசபா அதிமுக தருது. இதே மாதிரி திமுக கொடுக்குற அதே அசம்பிளி சீட் ஆஃபர் தருது. அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் வாதத்துக்கு. அப்படின்னா என்ன சொல்ல போறாங்க? ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த விஜயகாந்தோட கட்சி. ஜெயலலிதாவே எதிர்த்து வந்து மக்கள் நல கூட்டணி அமைத்தார் விஜயகாந்த். 2014 வந்து விஜயகாந்த் வந்து இந்த கூட்டணியில இருந்தாரு. 2021 எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தான் வந்து அமமுக கூட்டணிக்கு போனாங்க தேமுதிக. இதைத்தானே சொல்ல போறாங்கன்ற. சரி, பழைய வரலாறு எடுத்தா நிகழ்கால அரசியலுக்கு பொருத்தமான வரலாறு எந்த கட்சியில இருக்கு? சிபிஐல மட்டும் இருக்கா? அப்ப ராஜா வந்து அப்ப எம்பி ஆனார். 2013 ராஜா எம்பி ஆனாரு. அதிமுக ஓட்டை வாங்கி தான் அவர் எம்பி ஆனாரு. அப்போ கனிமொழி அம்மாவுக்கு அப்போ செகண்ட் வாய்ப்புங்க. திமுகவுக்கு நம்பர் பத்தாது. 2017 அவங்க ஒரு எம்பி, 2013 திருப்பி எம்பி. 31 சீட்ல 31 வாக்கு பெற்று ஜெயிச்ச எம்பிங்க 34 மினிமம் வேணும். அந்த செகண்ட் பிரிஃபரன்ஸ் கணக்கு போட்டு 31லயே ஜெயிச்சாங்க அவங்க. இதுதான் நான் சொல்றேன்னா, அப்பவும் வேற நிலைப்பாடு தான்றேன். வாக்கு அரசியல்ங்க. உடனடி வெற்றி. அது ஒண்ணுதாங்க நிலைப்பாடு. இப்போ காங்கிரஸ் பத்தி நம்ம பேசும்போது, இப்போ தேமுதிக உள்ள வந்திருக்கு. காங்கிரஸ் ஏற்கனவே விஜய பிரபாகரன் அவங்க மீட்டிங்ல பேசும்போதே விஜய்க்கு அட்வைஸ் பண்ணாரு. யாரை நம்பினாலும் காங்கிரஸை மட்டும் நம்பாதீங்க என்ன அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த கூட்டணிக்கு தான் அவங்க வந்து போயிருக்காங்க அப்படின்னும் போது காங்கிரஸின் நிலை என்னவா இருக்கு? தேமுதிகவின் வருகை காங்கிரஸுக்கு எதுவும் மெசேஜ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் பொதுத்தளங்கள்ல இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? காங்கிரஸ்க்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா? செக் இருக்குங்க. சரி, தேமுதிக காங்கிரஸ் ஒருவேளை இந்த கூட்டணி நீடிக்காதுன்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க குறிப்பா அவங்களோட சில தலைவர்கள் வெளியிட்ட அறிக்கைகள் வெறுமனே சீட்டு ஆட்சிங்கிறது மட்டும் இல்லைங்க. அதை தாண்டி அவங்க பர்சனலா அட்டாக் பண்ணாங்க. திமுக செய்த தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க வேண்டியது இருக்கிறது. 2014 நாங்க தான் பொறுப்பேற்றோன்றாங்க. அது என்னது? 2G. 2G வழக்குல என்ன தீர்ப்பு வந்துச்சு? கனிமொழி ராஜாவும் குற்றமற்றவர்கள். அது மட்டும் இல்ல, வழக்க போட்டுட்டீங்கயா, ஆதாரத்தையே கொண்டு வந்து கண்ணிலேயே காட்டலையே. நான் ஞாயிற்றுக்கிழமை கூட உட்கார்ந்துருந்தேன். நீதிபதி சொன்னாரு, நான் எல்லா லீவு நாளையும் நீங்க ஏதாவது கொண்டு வருவீங்கன்னு உட்கார்ந்துருந்தேன். எந்த ஆதாரத்தையும் காட்டல. டோட்டலா ஆதாரம் இல்லாத வழக்குன்னு சொல்லி அந்த வழக்கு தள்ளுபடியாச்சு. ஆனா திமுக அதுக்கு விலை கொடுத்தது. 2011 விலை கொடுத்தது. அப்பனா காங்கிரஸ் செய்த தவறுக்கு தானே திமுக விலை கொடுத்திருக்கு. 2011 யார் ஆட்சி இருந்தது? UPA 2 தானே. அதனால தானே 2013 வந்து காங்கிரஸ் கூட்டணியை விட்டு திமுக வெளியில வந்துச்சு. 2013 கனிமொழி அம்மா நிற்கும் போது காங்கிரஸ் ஓட்டும் அவங்களுக்கு விழுந்துச்சுங்க. அதாவது அப்ப வந்து UPA 2 கவர்மெண்ட்லயே இல்ல திமுக. வெளியில வந்துருச்சு. நான் அன்னைக்கு பழைய பிரஸ் ரிப்போர்ட்லாம் எடுத்து படிச்சேன். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களே வந்து கனிமொழி அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு எழுதியிருந்தாங்க. அப்ப லோக்கல் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி தானே ஒவ்வொருத்தரும் முடிவு எடுக்கிறாங்க. இதுல என்ன வியாக்கியானம் வேண்டி கிடக்கு அப்படிங்கிறது என்னோட பார்வை. ஓகே. இல்ல கடைசியா சார், இப்போ தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சிக்கு பெரிய வாக்கு சதவீதம் இல்லைன்னு பொதுவெளியிலலாம் பேசப்பட்டாலுமே கூட என்டிஏ அவங்கள தவற விட்டுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை தவற விட்டுட்டாங்கன்ற ஒரு கூற்றை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இல்ல, ஆவரேஜ் ஓட் ஷேருங்கிறது கொஞ்சம் ஒரு மாயைங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் போட்டி போடுறோம் ஒரு கட்சி. மேஜர் பார்ட்டி கிடையாது. அப்ப அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஓட்டை 234 வகுத்து சொல்றதெல்லாம் அர்த்தம் இல்லைங்க. காங்கிரஸே 18 சீட்டு ஜெயிச்சிருக்கு. ஆனா 25 சீட்டு தானே போட்டி போட்டாங்க. 234 அதை வகுக்கிறது எப்படி சரியா வருமா? அப்ப வெயிட்டட் ஆவரேஜ் போடணுங்க. அந்தந்த தொகுதியில என்னென்ன ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு வெயிட்டட் ஆவரேஜ் போடணும். அது நம்ம போடுறதே இல்லை, எப்போதுமே போடுறது இல்லை. இப்போ அமமுக முதல் தேர்தலில் 5-6% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. நான் வெயிட்டட் ஆவரேஜ் கணக்கு போட்டப்போ அவங்களுக்கு 10-12% வந்துச்சுங்க. அப்பனா இவங்க வந்து அதிமுகவை எதிர்த்து களமாடினாங்கன்னா அதிமுக தோற்கும்னு தான் நான் அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது அவங்க முதல்ல போட்டி போட்ட அந்த 2019 தேர்தலில் இருந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமமுக வெற்றி பெறல. அதுல இருந்து என்னோட கருத்து அதுதான். ஏன்னா வெயிட்டட் ஆவரேஜ் போட்டு பார்க்கணும். வெயிட்டட் ஆவரேஜ் நம்ம போடுறது இல்லை, நம்மகிட்ட அந்த சிஸ்டம் இல்லை. அப்போ குறிப்பிட்ட தொகுதிகளில் ஒரு கட்சி குறிப்பிட்ட ஓட்டு மெயின்டைன் பண்ணா அந்த கட்சி இன்னொரு கூட்டணிக்கு உதவியாக இருக்கும்.
அல்லது அவங்களே சொந்த கட்சியை எதிர்த்து போட்டி போட்டாங்கன்னா அந்த சொந்த கட்சி தோற்று போகும். இதாங்க பாயிண்ட். அதிமுக ஓட்டு வங்கி டெல்டால இருந்து சவுத் வரைக்குமான ஓட்டு வங்கி, அதுல அமமுக ஏற்படுத்தின விளைவு, அந்த விளைவு அதிமுக தோற்றதா இல்லையா? இப்ப சசிகலாமா அப்படியான ஒரு விளைவை ஏற்படுத்தினாங்கன்னா அமமுக தோற்கும். ஏன்னா ஓட்டு வங்கி ஒண்ணு. இதை நீங்க வந்து பிஎம்கே ஓட்டு வங்கியிலையுமே பார்க்கலாம். 89 பிஎம்கே தூக்காங்க. தூக்கலால நான் பேசியிருக்கிறேன். 89 தேர்தல், மக்களவை தேர்தல் வரும்போது வாழப்பாடி ராமமூர்த்தி அப்போ காங்கிரஸ் கட்சி தலைவர், அவரும் 1 இயர் தான். அவரு என்கிட்ட கூப்பிட்டு நீங்க வந்து டாக்டர்கிட்ட பேசுங்க. ஏன்னா டாக்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ், பெரியவர். இப்போ நம்ம பத்திரிகையில கட்டுரைத்தொடர் எழுதியிருந்தாரு. அலுவலகத்துக்கு வருவாங்க. நான் என்னோட தினப்புரட்சிங்கிற டைட்டில் வந்து அவங்க பத்திரிகை நடத்துறதுக்காக இலவசமா விட்டு கொடுத்தேன். அதனால அவங்க கூட்டங்களுக்கெல்லாம் போவேன், சமூக நீதி கூட்டங்களுக்கெல்லாம் போவேன். அப்போ வாழப்பாடி என்ன சொல்லிவிட்டாருன்னா, அவரோட அனுபவத்துல இருந்து எல்லா தொகுதியிலும் அந்தந்த ஜாதிக்காரனை தாங்க வேட்பாளராக போடுவாங்க. 1 இயர்னா எல்லாரும் 1 இயரை போடுவாங்க. அப்போ வந்து நான் 1 இயர் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, ஜாதி ரீதியாக இல்லாத ஒரு 1 இயருக்கு ஓட்டு போடுவாங்க. இப்ப டாக்டருக்கு நம்ம வந்து ஒரு சில எம்பி சீட்டு விட்டு கொடுத்துருவோம், அவரு தனியா போட்டி போட வேண்டாம், போட்டி போட்டா ஓட்டு தான் பிரியும். இதுதான் அவரோட கருத்து. டாக்டர் அதை ஒத்துக்கிடல. பெரியவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் இல்லைங்க, அவரு ஏதோ கணக்குல சொல்றாரு, பாண்டிச்சேரியில நம்ம ஆட்சி அமைக்கிறோங்க, அதாவது பாமக ஆட்சி அமைக்குது, தமிழ்நாட்டில் நம்ம எடுக்கிற எம்பி தொகுதிகளை வச்சுதாங்க மத்திய அரசாங்கமே அமைய போகுதுன்னாரு. 89ல பாமகவுக்கு வெற்றி கிடைக்கல. என்னன்னா வாழப்பாடி ராமமூர்த்தி சொன்ன அதே பிரின்சிபிள் தான். பாண்டிச்சேரியிலையும் வெற்றி கிடைக்கல. 91 தேர்தல் தனியா தான் போட்டி போட்டாங்க. 96 தேர்தலில் திமுக கூட்டணியோட நெருங்கியே வந்துட்டாங்க பாமக. கடைசி நேரத்தில் 40 சீட்டுன்னு பிரச்சனை வரும்போது அது கலைஞர் வந்து 40 சீட் தர முடியாதுன்னு மறுத்துட்டாரு. பாமக வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அதுக்குள்ள காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியில் வந்துட்டாரு. வாழப்பாடி ராமமூர்த்தியோட கட்சியும் பாமகவும் சேர்ந்து கூட்டணி 4 சீட்டு பாமக தனியா ஜெயிச்சதுங்க. அது பிறகு 98 அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அதுல இருந்து அவங்க கூட்டணி அரசியல் தான். நடுவுல ஒரே ஒரு முயற்சி, அன்புமணி மாற்ற முன்னேற்ற அன்புமணி முயற்சி தான். ஆனா பாமகவோட ஓட்டு வங்கி பாக்கெட் ஒரு 60 தொகுதி அப்போல இருந்து இருக்குங்க. தருமபுரியில இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும், நீங்க திண்டிவனம் வரைக்குமே அதை எடுத்துக்கிடலாம், விழுப்புரம் வரைக்குமே எடுத்துக்கிடலாம். இந்த 60 தொகுதியில பாமக வேற ஒரு கூட்டணி கட்சியோட சேர்ந்தா ஜெயிக்கக்கூடிய தொகுதின்னு ஒரு கணக்கு இருக்கு. பாமகவால பிற கூட்டணி கட்சி ஜெயிக்கக்கூடிய தொகுதின்னு ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்குல பாமக அதிகமான இடம் கேட்டா கூட்டணி கட்சிகள் ஒத்துக்காது. உதாரணமா 40 கேட்கிறேன்னு வைங்க, பாமக திமுக கேட்டாங்கல்ல 40, திமுக ஏன் ஒத்துக்கிடல? ஏன்னா இவங்களால பிற 10 சீட்டு தான் நமக்கு கிடைக்கும். 40 ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம்னா 60ல நமக்கு 10 கிடைக்கும், மத்த கட்சி 10 வாங்கிரும். அப்போ 10 நம்ம கொடுக்கறதுக்கு 40 இவங்களுக்கு வேலை பார்க்கணும். நம்ம கட்சிக்காரன் அதிருப்தி ஆயிடுவான் உடனே. ஏங்க அவங்களுக்கு 40 கொடுத்து நாங்க என்னங்க பண்றது, உள்ளூர்ல எப்படிங்க அரசியல் பண்றதுமா கேட்பானா கேட்க மாட்டானா? அப்ப 40 கொடுத்து பயன் இல்லை. கலைஞர் வேணான்னு முடிவு பண்ணாரு. அதே முடிவை தான் அதிமுக எடுக்கும். நீங்க அதிகமான சீட்டு கட்டிங்கன்னா அதே முடிவை தான் எடுக்க முடியும், வேற வழி இல்லை. அப்போ பாக்கெட் பேஸ்ட் கட்சி, இப்போ இதே உதாரணம் அமமுகவுக்கு பொருந்தும், எல்லா கட்சிக்குமே பொருந்துங்க. தமிழ்நாடு பூரா சீரான ஓட்டு சதவீதம் காங்கிரஸ் கட்சிக்கு சீரான ஓட்டு சதவீதம் இருக்கும், 2000 3000 இருக்குங்க. கன்னியாகுமரியில உங்களுக்கு பாக்கெட்டு ஏகப்பட்டது இருக்கும். கன்னியாகுமரியில பிஜேபியும் காங்கிரஸ் தான் அங்க போட்டி. அப்போ கன்னியாகுமரியை மனசுல வச்சுட்டு நீங்க தர்மபுரியில பகிர்வு கேட்டீங்கன்னா தரமாட்டாங்க, இல்ல கிருஷ்ணகிரியில கேட்டீங்கன்னா தரமாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். அப்போ ஆட்சியில பங்கு யாருக்குமே கிடையாது. பாமக கேட்டுக்கிட்டே தாங்க இருந்துச்சு. கடைசியில இப்போ அதுக்கு இப்போ ஒன்றும் டைம் வரலன்ட்டாரு அன்புமணி. கேட்டாலும் கொடுக்க போறது இல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு டைம் வரலன்னு சொல்றீங்க? ஆட்சியில பங்கு கிடையாது. அதிகப்படியான சீட்டுனா உங்க வலிமைக்கு ஏற்றவாறு எங்களுக்கு லாபமா இருந்தா நாங்க தருவோம். இதுதான் எங்க பாயிண்ட் எப்போதுமே. இந்த நிலைமையில நம்ம கூட்டணி கணக்குகளை போட்டு பார்க்கிறதுங்கிறது எஸ்ஐஆருக்கு பிறகு ரொம்ப கடினமா இருக்கு. இதுதான் என்னோட கருத்துங்க. இது எல்லாமே பழைய கணக்கு, எல்லாமே எஸ்ஐஆருக்கு முந்தின கணக்கு. இந்த அடுத்த எஸ்ஐஆர் ஏப்ரல் மாசத்துல இருந்து இந்தியா பூரா வருதுன்ட்டான். யாரு? நம்ம அப்பா ஞானேஷ்குமார் சொல்லிட்டாரு, ஏப்ரல்ல இருந்து தயாராகிறியான்னு. ஒவ்வொரு மாநிலத்தையும் குழப்புறாங்க. குஜராத்ல 77 லட்சம் வாக்காளர்களை காணும், பிஜேபி மாநிலம். இந்த வரிசையா வந்துகிட்டே இருக்க முடியும், எல்லாம் தயாரா இருங்க. அது ஏதோ 20 மாநிலமா என்னமோ குழப்ப போறாங்க ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சு. ஏன்னா ஃபைனல் வாக்காளர் பட்டியல் போடுறதுக்கு பாத்தீங்களா, அதுல தொகுதி மாற்றம் வருது. அது இன்னும் நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம்னு எனக்கு தெரியல. பார்டர்ல இருக்கிறவனு தொகுதி மாறிடுறான். பட்டுக்கோட்டை தொகுதியில ஓட்டு போட்டு இருந்தவங்க இப்ப நான் பேராவூரணி தொகுதிக்கு ஓட்டு போட வேண்டியிருக்கு. பட்டுக்கோட்டை தொகுதி காங்கிரஸ் தொகுதி, பேராவூரணி தொகுதி அதிமுக தொகுதி. பார்டர்ல இருக்கேன் நான், கிராமத்துல. அப்ப எவ்வளவு பெரிய மாற்றம் இதுல வருதுன்னு யோசிச்சு பாருங்க. பழைய கணக்கை நம்பி பட்டுக்கோட்டையை காங்கிரஸ் வாங்கியிருந்தா
2000 3000 ஓட்டு அடி வாங்கிடும் அவங்களோட ஓட்டு வங்கியிலேயே. ஏன்னா நீங்க உங்க ஓட்டரே வேற தொகுதிக்கு போயிட்டான். அப்போ போஸ்ட் எஸ்ஐஆர் நீங்க வாக்காளர் பட்டியலை எடுத்து, புதிய வாக்காளர் பட்டியல், இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை எடுத்து ஓட்டு கணக்கு போட வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அதுக்கு பிறகுதான் இந்த சீட்டே சரியா வரும். அதாவது சீட்டு பகிர்மானம் நம்பர் ஓகேங்க, 60 70 3 4 அது ஓகே. எந்த தொகுதி 60 எந்த தொகுதி 3 சொல்றீங்களா? அது எந்த தொகுதி? 3 தொகுதி தராங்க உங்களுக்கு. உங்களை கன்னியாகுமரியில் நிக்க சொன்னா நின்றுவீங்களா நீங்க? தேமுதிகவுக்கு நாங்க தொகுதி தராங்க 10 தொகுதி, 3 தொகுதி கன்னியாகுமரி, ஓகேயா? அது எப்படி முடியும்? எங்களுக்கு ரிஷிவந்தியம் தான் வேணும், விருதாச்சலம் தான் வேணும், அப்படிதான் அவங்க கேட்பாங்க. விருகம்பாக்கம். அப்போ எந்த தொகுதி வேணாலும் எடுத்துக்கன்னு சொல்ற நிலைமையில விஜய் கட்சி ஒண்ணுதான். ஏன்னா அவங்ககிட்ட கணக்கு கிடையாது. இது வரைக்கும் தேர்தல்ல நிக்கல. மத்த எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. கணக்கு என்பதே பிணக்கு, அச்சம் 2 சேர்ந்தது தாங்க பழைய கணக்கு. கண்டிப்பா சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்